Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் வாங்கிட்டு அலசவெலாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரொம்ப சின்னதாக நீங்கள் அந்த முருங்கைக்கீரையை ஆஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த குச்சியோடைய கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் ஒரு காட்டன் டவலில் அதில் ஈரம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் அது ட்ரை ஆக வரைக்கும் போட்டு வச்சுருந்துட்டு, இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நீங்கள் இது மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் அது மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா காட்டன் துணி சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப ஈரம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த கீரையை நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நேரத்துக்கு ஒரு 4 பேருக்கு சூப்பு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கீரையை வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எவ்வளோ கீரை வேணுமோ அதை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 பேருக்கு அப்படிங்கும்போது நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்த தண்ணியில் அலசும் போது அந்த தண்ணி கீரையில் நமக்கு நல்லா ஒட்டும். வெறும் தண்ணியில் அலசினீங்கன்னா தண்ணி கீரையில் ஒட்டாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கீரையில் அப்போ தான் தண்ணி நல்லா ஒட்டும். நல்லா பெரட்டி விட்டு நல்லா அலசி விடுங்க. அந்த கீரையில் ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளிச்சிருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு உப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் அந்த மஞ்சள் தூளும் உப்பும் படுற மாதிரி நல்லா அந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு கீரையை இந்த மாதிரி எடுத்த பிறகு மிச்சம் இருக்க கீரையை நம்ம எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். பாருங்கள், மீதி இருக்கிற கீரையை நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு கூட இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூப்பு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். கொதி வந்த பிறகு இதில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை சேர்த்துட்டு இது கூடவே பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த வெங்காயம் இருக்கோ அதில் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தோலோடையே நான் 1-2 நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி தக்காளி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஓப்பன் பேன்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும். கீரையை மூடி போட்டு வேக விடக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பேனில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எப்போவுமே கீரை சூப் செய்யும் போது நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டாக நம்ம கீரையை வேக வைக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாகவும் ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது கீரையை. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இடையில கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதி வந்த பிறகு மிளகும் சீரகமும் பாருங்கள், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகோடைய அளவை நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா 1-2 தட்டிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையோடைய கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்துடுச்சு. அந்த குச்சி குச்சியாக இருந்தாலும் நமக்கு அதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு கொதிக்கும் போது சேர்க்காதீங்க. சூப்பு ரெடியான பிறகு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். கீரையை ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். மொத்தமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ண பிறகு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து தெளிஞ்சிருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நம்ம சூப்பாக நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டெயினர் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு சூடாக இருக்கும்போது வடிகட்டுறது நல்லதில்லை. இப்போ மேலாக இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. கடைசியில் அந்த கீரை கொஞ்சம் தங்கி இருக்கு இல்லையா, அதையும் கூட நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அந்த தண்ணியையும் இதில் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிப்பிங்க. அடிக்கடி நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சூப் ரெசிபி செஞ்சு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இதை குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்குது, உங்களுக்கு ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சூப் செஞ்சு குடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து எல்லாமே நமக்கு அந்த தண்ணியில் வந்துடும். இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த சூப்பு. ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நல்லா ஒரு டம்ளர் வந்து குடிச்சிங்கன்னா போதும். எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட ஒரு 11 மணி போல் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இந்த சூப் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஹெச்பி கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.